இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 ஒரு ஊரில் ஒரு வயதான தையல்காரர் வாழ்ந்து வந்தார். தையல் வேலைப்பாட்டில் அவர் வித்தகராக இருந்ததால் அதிக நபர்கள் அவரை தேடி வந்தனர். அதனால் நல்ல காசும் சம்பாதித்து விட்டார். ஒரு நாள் ஒரு ஏழை யாசகன் அவனிடம் வந்து சொன்னான், உங்கள் தொழில் திறமையால் நிறைய பணம் சம்பாதிக்கிறீர்கள், ஏன் நீங்கள் ஊரில் உள்ள ஏழைகளுக்கு உதவக்கூடாது என்று கேட்டான். மேலும் அவன், ஊரில் உள்ள இறைச்சி கடைக்காரரை பாருங்கள், பெரிய பணம் இல்லை, ஆனாலும் நாள்தோறும் ஏழைகளுக்கு இலவசமாக இறைச்சி வழங்குகிறார். ஊரில் உள்ள காய்கறி கடைக்காரரை பாருங்கள், பெரிய பணம் இல்லை, இருந்தாலும் ஏழைகளுக்கு முடிந்த அளவு கொடுத்து உதவுகிறார். ஊரில் உள்ள பால்காரரை பாருங்கள், பெரிய பணம் இல்லை, இருந்தும் குறிப்பிட்ட அளவு பாலை இல்லாதவர்களுக்கு தர்மம் செய்கிறார். உங்களுக்கு என்ன குறை? எதுவும் கொடுப்பதாக தெரியவில்லையே என்றார். அவரும் எதுவும் பேசாமல் புன்னகைத்துவிட்டு அமைதியாக தனது வேலையை தொடர்ந்தார். கடுப்பாகிய ஏழை யாசகன் இடத்தை காலி செய்தான். ஊரின் மூலை முடுக்கெல்லாம் சென்று குறிப்பிட்ட அந்த தையல்காரர் நல்ல பணக்காரர், ஆனால் கஞ்சன், எதுவும் யாருக்கும் உதவ மாட்டான் என்று பரப்பிவிட்டார். ஊர் மக்களும் தையல்காரரை தப்பாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். காலங்கள் உருண்டோடின. வயதான தையல்காரர் நோய்வாய்ப்பட்டார். ஊரில் உள்ளவர்கள் யாரும் நோய் பற்றி விசாரிக்க கூட வராத நிலையில் மரணித்து விட்டார். அவர் மரணத்துக்கு பின் இறைச்சி கடைக்காரர், காய்கறி கடைக்காரர் மற்றும் பால்காரர் எல்லோரும் தானம் செய்வதை நிறுத்திவிட்டனர். இது பற்றி அவர்களிடம் கேட்டபோது, எங்களுக்கு தையல்காரர் நாள்தோறும் பணம் தருவார், ஏழை எளியவர்களுக்கு எங்களிடம் உள்ள அத்தியாவசிய பொருட்களை கொடுக்கும்படி சொல்லுவார் என்று பதிலளித்தனர். இப்போது ஊர் மக்கள் தங்கள் செயலுக்காக மிகவும் வருந்தினார்கள். ஆம், என கருமையானவர்களே, சிலர் உங்களை தப்பு கணக்கு போடுவார்கள், ஆனால் வேறு சிலர் உங்களை பனிக்கட்டியை விட பரிசுத்தமாய் பார்ப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு தீமை நடக்கப் போவதும் இல்லை, இவர்களால் உங்களுக்கு நன்மை நடக்கப் போவதும் இல்லை. நாம் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம் என்பதே முக்கியம். வெளிப்புற தோற்றங்கள் உள்ளே இருப்பதை எப்போதும் தீர்மானிப்பதில்லை. இஸ்ரவேலின் அடுத்த ராஜாவை தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்ய தேவனால் அனுப்பப்பட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி இதே போன்ற பாடத்தை கற்றுக்கொண்டார். ஈசாயின் மூத்த மகனாகிய எலியாபை பார்த்தபோது அவனே தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சாமுவேல் நினைத்தார். ஆனால் கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். தன் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஈசாயின் 8 மகன்களில் இளையவரான தாவீதை அடுத்த ராஜாவாக தேவன் தேர்ந்தெடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் என்னை பார்க்கிறார், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார், என் ஒவ்வொரு செயல்களையும் கர்த்தர் கவனிக்கிறார் என்ற எண்ணத்தோடு கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்கள். மனுஷர் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, என் தேவனுக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வேத வசனங்களின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வளர்த்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் தேவன் இது எங்களப்பா மனுஷர் பார்க்கிறபடி பார்க்கிற தேவன் அல்லப்பா. ஆண்டவரே, இது எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கள் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன் அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்யக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.